ஸோ இன்டர்லாக் கனெக்ஷன். ஸோ இந்த மோட்ரு ஆன் பண்ணால் தான் இந்த மோட்ரு ஆன் பண்ண முடியும். ஸோ அது எப்படி இன்டர்லாக்கு எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நார்மலாக இந்த பெல்ட் கன்வெர்ட்டர் 3 வந்து ஸோ இந்த பிரேக்கர் மூலிமா, இந்த கான்டாக்டர் மூலிமா, இந்த டெர்மினல்லேருந்து இந்த கேபிள் மூலிமா அந்த மோட்டருக்கு போகுது. அதே மாதிரி இந்த பெல்ட் கன்வெர்ட்டர் 2க்கு வந்து இந்த பிரேக்கர் அண்ட் த்ரூ இந்த கான்டாக்டர் மூலிமா மோட்டருக்கு போகுது. ஆனால் இந்த மோட்டரை வந்து இந்த மோட்ரு ஆனில் இருந்தால் தான் இந்த மோட்ரு ஆன் ஆகும். ஸோ எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதை நார்மலாக வந்து ஸோ இங்கேருந்து டேரெக்டாக கண்ட்ரோல் பேனலோட ஸ்டாப் புஷ் பட்டனுக்கு போகும். அப்புறம் வந்து ஃபீல்டில் இருக்க எமர்ஜென்சி புஷ் பட்டனுக்கு போயிட்டு இங்கே இந்த பேனலில் இருக்க ஸ்டாப் புஷ் பட்டன், அப்புறம் ஸ்டார்ட் புஷ் பட்டன்லேருந்து இந்த ஓஎல்ஆரோட என்சி மூலிமா கான்டக்டர் காயில் வந்து பிக்கப் ஆகி இந்த மோட்ரு வந்து ரன் ஆகும். ஸோ இந்த மோட்ரு எப்படி ரன் ஆகும்னா சேம் அதே மாதிரி தான். பட் இந்த மோட்ரு ஆனில் இருந்தால் தான் இந்த மோட்ரு ஆன் ஆகும். ஸோ இந்த மோட்ரு ஆனில் இல்லாதப்போ நீங்கள் இதை ஆன் பண்ணாலும் ஆன் ஆகாது. ஸோ எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இன்டர்லாக் ஓகே. ஸோ எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ சேம் பெல்ட் கன்வெர்ட்டர் 2 சேம் இந்த கனெக்ஷன் எப்படின்னா இங்கேருந்து கண்ட்ரோல் பேனலுக்கு டேரெக்டாக போகுது, கண்ட்ரோல் சப்ளை ஓகே. அதோட ஸ்டாப் புஷ் பட்டன்லேருந்து டேரெக்டாக இங்கே வந்துட்டு ஃபீல்டில் இருக்க எமர்ஜென்சி புஷ் பட்டனுக்கு போகுது. ஸோ அங்கே போயிட்டு டேரெக்டாக இங்கே ரிட்டன் வருது. இங்கே இந்த பேனலில் ஸ்டாப் புஷ் பட்டன் இருக்குங்களா, ஸோ அங்கே வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் புஷ் பட்டன்லேருந்து இங்கே ஓஎல்ஆர் வருதுங்களா. ஸோ ஓஎல்ஆரோட என்சிக்கு வருது. ஸோ 4 இன்னு, ஸோ அவுட் வந்து 5. ஸோ இந்த 5 டேரெக்டாக வந்து காயிலுக்கு போச்சுன்னா டேரெக்டாக இந்த மோட்ரு ஆன் பண்ணால் ஆன் ஆயிரும். ஸோ ஆனால் காயிலுக்கு போகலை. ஸோ இது எங்கே போகுது, டேரெக்டாக இந்த மோட்டரோட சீலிங் மேலே கான்டாக்ட் இருக்குல்ல, ஆக்சிலரி கான்டாக்டர், ஸோ அதோட என்ஓவில் கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே, என்ஓவில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ இங்கேருந்து ஓஎலோட இங்கேருந்து ஸோ 05 எங்கே போகுது, டேரெக்டாக பெல்ட் கன்வெர்ட்டர் 3யோட ஸோ ஆக்சிலரி கான்டாக்ட் என்ஓவில் ஒரு 2 கொடுத்துருக்கோம். ஸோ இதோட அவுட் தான் இந்த காயிலுக்கு போகுது. ஸோ அப்போ எப்படி, ஸோ இந்த மோட்ரு ஆன் எப்போ ஆன் ஆகும்னா, ஸோ இந்த மோட்ரு ஆனில் இருந்தால் தான் இந்த என்ஓ வந்து என்சி ஆகும். ஸோ அப்போ தான் இந்த மோட்டரை நம்ம ஆன் பண்ணுறப்ப ஆன் ஆகும். ஸோ இல்லைன்னா ஆன் ஆகுது. ஸோ நார்மலாக இந்த மோட்ரு வந்து ஆஃபில் இருக்கும்போது இந்த என்ஓ வந்து என்ஓவாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த மோட்டரை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகாது. ஏன்னா ஸோ காயிலுக்கு வந்து ஸோ இங்கேருந்து தான் டேரெக்டாக போகுது. ஸோ இது அந்த மோட்ரு ஆஃபில் இருக்கும்போது ஸோ இந்த என்ஓவாக தான் இருக்கும். ஏன்னா கான்டாக்டர் வந்து பிக்கப்பில் இல்லை. ஸோ அப்போ வந்து இந்த மோட்டரை நீங்கள் ஆன் பண்ணாலும் ஆன் ஆகாது. எப்போ இந்த மோட்ரு ஆன் பண்ணுறீங்களோ அதுக்கு பிறகு தான் இந்த மோட்ரு ஆன் பண்ணால் ஆன் ஆகும், இல்லைன்னா ஆன் ஆகாது. ஸோ இது வந்து இன்டர்லாக் ஓகேங்களா.